அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பாண்டிச்சேரியில இருக்கிற பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேசஸ் தான் நம்ம பார்க்க போறோம். முக்கியமா பாத்தீங்கன்னா அதுல மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் தான் முக்கியமா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா சிதம்பரத்தில் இருக்கிற பிச்சாவரத்துக்கே டஃப் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சூப்பரா இருக்கும். இந்த போட்டிங் ரைடிங் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 hours to 2 hours நம்மள சுத்தி காமிப்பாங்க. அதுல மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் காமிப்பாங்க, ஃபிஷிங் ஹார்பர் காமிப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த அரிக்குமேடு இப்ப பாத்துட்டு இருக்கீங்களா, அந்த இடம் ஒரு வரலாறு சிறப்புமிக்க பழைய கட்டிடம், அதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்தது ரிவர் மவுத்னு ஒரு இடத்த கூட்டு போவாங்க. அங்க பாத்தீங்கன்னா அலைகள் அப்படியே பயங்கரமா அடிக்குங்க. கப்பலே பயங்கரமா ஆடும். நம்மளுக்கு த்ரில்லிங்கா இருக்கும், சில டைம்ல பயமாவும் இருக்கும். ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இடம். அடுத்ததா பாத்தீங்கன்னா பாரடைஸ் பீச்னு ஒரு இடங்க. இது ஒரு ஐசோலேட்டட் பீச்னு சொல்லுவாங்க. அதாவது சிட்டி விட்டு கொஞ்சம் தள்ளி போகணும். அந்த பீச்சை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ண முடியும். பாட்டு இருக்கு, டான்ஸ் இருக்கு, கேம்ஸ் ரைடு இருக்கு, போட்டிங் இருக்கு, ஓகேங்களா. ரெஸ்டாரண்ட்டும் உள்ளவே இருக்கு, ஏன் பாரே இருக்குன்னு பாத்துங்களா. அந்த அளவுக்கு சூப்பரா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு கோவா பீச் மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். ஏன் வர்க்கலா கோவாலாம் கம்பேர் பண்ணீங்கன்னா இது அடுத்த இடமா நம்ம சொல்ல முடியும். அடுத்ததா ஸ்ரீ அரவிந்தா ஆசிரம். இதுவும் ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டாவே விளங்குது. முக்கியமா மன அமைதிக்காகவே இங்க எல்லாரும் போறாங்க. அது நீங்க போய் பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா ராக் பீச், அது பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு. அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஈவினிங்ல சூப்பராகவே இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போற இடம் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு கோயிலுக்கு போக வரலாமா, அதுவும் ரொம்ப ஃபேமஸான இந்த மணக்குள விநாயகர் டெம்பிளை மிஸ் பண்ணாம பார்த்துட்டு வாங்க. வாங்க இப்போ அடுத்ததா ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? ரொம்ப நாள் கழிச்சு நாங்க 5 பழைய ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ண வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அந்த 5 ஃப்ரெண்ட்ஸ்ல 2 பேர் ஃபாரின் ரிட்டர்னு ரொம்ப நாள் கழிச்சு தான் பார்க்குறோம். ஸோ ஒரு வீக்கெண்ட் டூர் பிளான் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது பாண்டிச்சேரி தான் எல்லாருமே சொன்னாங்க. அந்த 5 பேர்ல நீங்க பார்க்குற இந்த 3 பேர் தான் அந்த சூப்பர் ஸ்டார்ஸ். அது இல்லாம நான் ஒரு சூப்பர் ஸ்டாரு, 5ஆவதா ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்காரு. அவரை நாங்க போகும்போது பிக்கப் பண்ணிக்கணும். நாங்க 4 பேர் பக்கத்துல இருக்கிறதால ஒரே இடத்துல அசம்பிள் ஆகி கார்ல ஏறிட்டு வரும்போது கருப்பட்டி காஃபில ஒரு சூடா காஃபி சாப்பிட்டு இப்போ கிளம்பி 5ஆவதா இருக்கிற அந்த சூப்பர் ஸ்டாரை பிக்கப் பண்றதுக்காக இப்போ நாங்க நிக்கிறோம். ஸோ அந்த 5ஆவதா சூப்பர் ஸ்டாரும் ஏறிட்டார் கார்ல. இப்போ நாங்க 5 பேரும் பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்க 8 o'clock ஷார்ப்பா கிளம்பிட்டோங்க. அப்பதான் பாண்டிச்சேரியை சீக்கிரம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு முடிஞ்சா அன்னைக்கே எல்லாத்தையுமே சுத்தி பார்த்துட்டு மறுநாள் காலையிலே ரிட்டர்ன் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சோம். சரி, சீக்கிரம் கிளம்புறதால பிரேக்ஃபாஸ்ட்டும் நம்ம முடிச்சிடணும் இல்லையா. அதுக்கு ஒரு சூப்பரான ஹோட்டல் எதுன்னு கேட்கும்போது நம்ம நண்பர் இந்த மனோஜ் பவனை சொன்னாரு. சூப்பரா இருந்ததுங்க நிஜமாவே. அதை யாராலையும் மறுக்க முடியாது. ஜிஎஸ்டி ரோட்ல செங்கல்பட்டு தாண்டி போனீங்கன்னா இந்த ஹோட்டலை நீங்க பார்க்க முடியும். நிறைய ரஷ்ஷும் இருந்தது. நார்மலா ருசியா இருந்தால் தான் ரஷ்ஷும் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு சூப்பராகவே இருந்தது. ஃபுல்லாகவே பெண்கள் தான் இங்கே பரிமாறுறாங்க. எல்லா விதமான டிஃபனும் இங்கே கிடைக்கும். ஓகே, ஸோ ருசிச்சுட்டு சாப்பிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு மறுபடியும் நாங்கள் கிளம்பிட்டோங்க. சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு கிட்டத்தட்ட ஒரு 160 கிலோமீட்டர் இருக்குங்க. ஒரு 2 hours 45 minutes டிராவல் டைம் எங்களுக்கு ஆச்சு. 2 பிரேக் எடுத்த பிறகு கூட. நீங்க பஸ்லயும் டிராவல் பண்ணலாம். 3 hours, அதாவது 3.5 hours கூட ஆகலாம். ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா 4 hoursக்குள்ள தந்து விட்டுருவாங்க. ஸ்ட்ரெயிட்டா எக்மோர்ல இருந்து பாண்டிச்சேரிக்கு இருக்கு. இதுதாங்க பாண்டிச்சேரியோட என்ட்ரன்ஸ். நாங்க வந்துட்டோங்க. இதுதாங்க நாங்க தங்கின பிஎம்பி ரெசிடென்சி ஹோட்டல். இது ஃப்ரெண்ட்ஸுக்கு சூட்டபிளான ஒரு பட்ஜெட் ஹோட்டல்னே சொல்லலாம். கார் பார்க்கிங்கும் பின்னாடி இருக்கு. ஓகேங்களா. ஒரு ரூமுக்கு 2500 சார்ஜ் பண்றாங்க. நீங்க கிராண்டா வேணும்னா ஆர்கேன் கிராண்ட் மெயின் புதுச்சேரியில இருக்கு, அதுல போய் தங்குங்க, நல்லா இருக்கும். நாங்க ரூம்ல குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு முதல்ல கோயிலுக்கு தான் போனோம்னு இங்க வந்துட்டோங்க. ஏன்னா எந்த வேலை செய்யறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு ஆரம்பிக்கணும் இல்லையா. அதனால ஃபர்ஸ்ட் இந்த மணக்குள விநாயகர் கோயிலுக்கு வந்துட்டோங்க. இந்த கோயில் பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோயில். அதாவது 1666ஆம் ஆண்டுக்கு முன்பே இருந்து இருக்கிற இந்த கோயில். அதாவது பிரெஞ்சுக்காரர்கள் புதுச்சேரிக்கு வருவதற்கு முன்பிலிருந்து இருக்கிற இந்த ஒரு புகழ்பெற்ற கோயில் தான் முதல்ல நாங்க பார்க்க வந்தோம்.
இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த தரிசன நேரம் வந்து பாத்தீங்கன்னா காலை 5:45 இருந்து 12:30 மணி வரைக்கும், மாலை 4 மணில இருந்து 9:30 மணி வரைக்கும் இருக்குங்க. மணல் குலத்து விநாயகர் என்ற பெயர் தான் வந்து மருவி மணக்குல விநாயகர் என்று ஆனதுங்க. இது புதுச்சேரியின் சுற்றுலா தலங்களில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். அதனால இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற இடம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமம். இது வந்து அந்த கோயில் பக்கத்திலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே இருக்கு. நீங்க இதுல உள்ள நுழையும் போது உங்க செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லிடுவாங்க. இந்த ஆசிரமத்துக்கு போனீங்கன்னா நிஜமாக ஒரு வைப் கிடைக்குங்க. மனசு அமைதியாயிடும். அங்க எல்லாருமே தியானம் பண்ணின்னு இருப்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கும் அந்த ஒரு வைப் வந்துடும். சரி, அதை முடிச்சுட்டு அப்படியே வெளில வந்தீங்கன்னா அப்படியே நீங்க நடந்து போனீங்கன்னா ராக் பீச் இருக்குங்க. இதுதாங்க அந்த ராக் பீச். நாங்கள் போன டைம்ல ஏதோ 2-3 நாள் புரோட்டோக்கால் இருக்கு, யாரும் பீச்சுக்கு போகக்கூடாதுன்னு எல்லாரையும் விரட்டிக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் நாங்கள் கொஞ்ச நேரம் அப்படி நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு சின்ன வீடியோ கிளிப்பிங் எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற இடம் எதுவும் பார்த்தீங்கன்னா சன்டூன்ஸ் பாரடைஸ் பீச்சுங்க. இது வந்து பாண்டிச்சேரியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதால இது ஒரு ஐசோலேட்டட் பீச்னே சொல்றாங்க. ஆனா ரோடு வந்து கொஞ்சம் பள்ளமேடு இருக்கும். ஏன்னா இது வந்து தார் ரோடு, சிமெண்ட் ரோடுலாம் கிடையாது. ஸோ அதை நீங்க புரிஞ்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஆனா இது வந்து ஓன் காராக இருந்தால் பரவாயில்ல, இல்லைன்னா நீங்க ரெண்டல் எடுத்து தான் வரணும். ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு இது வந்து ரொம்ப சூட்டபிளான ஒரு இடம். அதாவது கோவா போக முடியாதவங்க, வர்கலா போக முடியாதவங்க இந்த பக்கத்திலே இருக்கிற இந்த பீச்சுக்கு வந்தீங்கன்னா அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ நம்ம பீச் கிட்ட வந்துட்டோம். ஸோ பார்க்கிங் நீங்கள் இந்த மாதிரி எல்லாரும் விட்டுருக்காங்களா, அது மாதிரி நாங்களும் விட்டுட்டு ஓப்பன் பார்க்கிங் தான், நோ சார்ஜஸ் பார்க்கிங்க்கு. சரி பரவாயில்லையே நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் என்ட்ரன்ஸ்க்கு ஒரு டிக்கெட் வாங்கினாங்க. பீச்சுக்கு கூட ஒரு என்ட்ரன்ஸ்க்கு ஒரு டிக்கெட் வாங்குறாங்க. ஒருத்தருக்கு 70 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் 5 பேருக்கு சேர்த்து 350 பே பண்ணோங்க. அந்த இடத்துக்கு ஏன் அவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா அந்த அட்மாஸ்பியர் தான் காரணம். அங்கே வந்து பீச் ஸ்போர்ட்ஸ் இருக்குது, பார்ட்டி பண்ணலாம், ஓகேங்களா, பாரு, ரெஸ்டாரண்ட்டு எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் போட்டிங் இருக்குது, கேம்ஸ் இருக்குது, பசங்களுக்கு வாட்டர் அட்வென்ச்சர்ஸ் இருக்குன்றாங்க, கயாக்கிங்கு எல்லாமே. ஸோ அதனால் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பிடிங்கிடுவாங்களே நம்மக்கிட்ட இருந்து. ஆனால் நாங்கள் வந்து போட்டிங் மட்டும் போலங்க, மீதி எல்லாத்தையும் அனுபவிச்சோம். காரணம் என்னன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டிங்கு ஒன்லி 7 to 10 minutes தான் கூட்டு போவாங்க. அதுக்கு 350 பெர் ஹெட்டுக்கு சார்ஜ் பண்றாங்க. இந்த மோட்டர் போட்டை சொல்றேன். நாங்க வந்து வேற பிளான் பண்ணியிருந்தோம், மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் போலான்னு இருந்தோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு ஆளுக்கு 400 தான் சார்ஜ் பண்றதா சொன்னாங்க. நாங்க வெளியிலேயே அதெல்லாம் பேசி முடிச்சிட்டோம். ஒரு பையன், நம்ம ஏஜென்ட் மாதிரி ஒருத்த பையன் அங்க வெளில நின்றுதான், கார்டு வச்சு நின்று இருப்பான். அவங்ககிட்ட பேசினீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்ககிட்ட பேரம் கூட பேசி நீங்க குறைச்சிக்கலாம். எங்களுக்கு 500 சொன்னா அப்புறம் 400 ஆகிட்டான். அதனால நாங்க போட்டிங் போல. பட் இந்த பீச்சை வந்து நாங்க ஃபுல்லாவே அனுபவிச்சோங்க. ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், என்ஜாய் பண்ணோம். ஒரு பக்கம் டான்ஸு பாட்டெல்லாம் கூத்தடிச்சுன்னு இருந்தாங்க. ஸோ அங்கங்கே டென்ட், பீச் பக்கத்தில் டென்ட் அடிச்சுட்டு அதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. மசாஜ்லாம் இருக்குது, ஸ்பாலாம் இருக்குது. ஸோ அங்கே விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபோட்டோ ஷூட்டு, வீடியோ ஷூட்டு எல்லாமே எடுத்துக்கலாம். இங்கே அற்புதமான ஒரு ரிலாக்ஸேஷன் இங்கே கிடைக்கும். கொஞ்ச நேரம் ஜாலியா அப்படியே பீச்ல நின்று என்ஜாய் பண்ணிட்டே இருந்தோம். வயிற்று கிள்ள ஆரம்பிச்சுது நேரம் போக போக. சரி இனிமேல் தாங்காதரா, உள்ளவே சாப்பிட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பிட்டோங்க. இதுதாங்க அந்த ரெஸ்டாரண்ட். இங்க வந்து வெஜ், நான்வெஜ் எல்லாமே கிடைக்குது. நாங்க ஃபுல் மீல்ஸ் எடுத்துக்கிட்டோம். நான்வெஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் குழம்பும் சிக்கன் குழம்பும் வந்து அட்டகாசமா இருந்தது. மேபி பசியால ருசி வந்து ஓவரா தெரிஞ்சுதோ. ஆனா ரீசனபிள் பிரைஸுங்க. அங்கிருந்து ருசியா சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க. அடுத்ததான் நம்ம போக போற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம முன்னாடி ஒருத்தர் பைக் ஓட்டினே போறாருல ஃப்ரெண்டு, வேற யாரும் இல்லைங்க, அந்த ஏஜென்ட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்கு தான் நம்ம இப்போ போக போறோம். அவர்கிட்ட ஏற்கனவே நான் வந்து பேரம் பேசிட்டோம், 5 பேருக்கு சேர்த்து 2000 ரூபாய் அப்படின்ட்டு. ஸோ எங்களுக்கு தனி போட்டு கொடுக்கத்தான் சொல்லிட்டாரு. ஸோ அதனால அவர் பின்னாடி போயினே இருந்தோம்.
நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்ததில்லை, ஆனால் வேறு வழி இல்லை, அவன் ரூட்டு தான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருந்தது. போகும்போது கொஞ்சம் பயமாகவும் இருந்தது, எங்கடா இவன் கூட்டின்னு போகிறான் அப்படின்ட்டு. ஏன்னா போயினே இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 கிலோமீட்டர் போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ உள்ள கூட்டுமே போகிறானே அப்படின்னு எல்லாம் ஒருத்தர் பார்த்துக்கணும். அப்புறமா கார் எதிர்க்க வர்றதை பார்த்தோன்னே தான் கொஞ்சம் நிம்மதியாச்சு. ஓ அங்கே ஜனெல்லாம் இருக்கு, ஓகே அப்படின்னு தோணுச்சு. ஸோ எங்களுக்கு அரேஞ்ச் பண்ண போட் வரதுக்கு ஒரு 5-10 மினிட்ஸ் ஆகும்னாங்க. சரி நாங்கள் இங்கேயே அப்படியே ஒரு ஃபோட்டோ ஷூட்டும் ஒரு வீடியோ கிளிப்பிங்லாம் எடுத்துன்னு இருந்தோம். ஈவினிங் டைம் ஆவத்தால சும்மா ரம்மியமா இருந்ததுங்க அந்த காட்சியே. இங்க வந்து பாத்தீங்கன்னா 1.5 hours நீங்க போட்டிங்லேயே சுத்தலாம்னு சொன்னதால தான் நாங்க இதை வந்து சூஸ் பண்ணோமே. அங்க வந்து வெறும் அந்த பாரடைஸ் பீச்ல வெறும் 7 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு ரவுண்ட் அடிச்சு தான் விட்டுருவாங்க. ஆனா ஆளுக்கு 350 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இங்க 400 தான் சார்ஜ். ஆனா 1.5 மணி நேரம் நீங்க இதுல அனுபவிக்கலாம். ஸோ எது பெஸ்ட் பாத்துங்க. இதான் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ண போட்டு. 6 பேர் உட்காரலாம் இதுல, +2, அதாவது ஒரு டிரைவரு ஒரு ஹெல்பர் 2 பேர் இருப்பாங்க. ஸோ நம்ம போட்டிங்ல போய்கிட்டே ஒரு 4 டூரிஸ்ட் ஸ்பாட்டை வந்து பார்க்க போறோம். ஒன்று வந்து நீங்க கண் கூட பார்க்குற அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் தான். போற வழியெல்லாம் மேங்க்ரூவ் தான், அதனால அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் சொல்லலாம். அடுத்ததா நீங்க பாக்குற இது ஃபிஷிங் ஹார்பர். அதாவது இந்த மாதிரி மெகா சைஸ் போட்ல தான் போய் ஃபிஷிங் பண்ணுவாங்களாம். நீங்க அங்க பக்கத்துல கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அதாவது போட்டை கொஞ்சம் நிறுத்த சொல்லி கூட நீங்க போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு கூட கிளம்பலாம். சென்னைக்கு பக்கத்துல சதுப்பு நில காடுகள் அப்படின்னு சொன்னாவே சிதம்பரத்துல இருக்கிற பிச்சாவரம் தான் எல்லாருக்கும் நினைவுக்கு வரும். ஆனா சென்னைக்கு அருகில் அமைந்துள்ள இந்த யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் மினி மேங்க்ரூவ் காடு உள்ளது என்று எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கே தெரியாது, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் தெரியும். அதனாலதான் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தோம் நாங்க. வழக்கமா பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு வந்தா பீச், மியூசியம், ஆரோவில் தேவாலயம், அரவிந்தர் ஆசிரமம், மணக்குள விநாயகர், ஓகே இப்படிதான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. பட் நாங்க இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வரணும்னு அடம் பிடிச்சு வந்தோங்க. உலகின் 2வது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடான பிச்சாவரத்தை தான் சொல்றாங்க. அதுக்கு ஈக்குவலா இந்த பாண்டிச்சேரி மேங்க்ரூவ் ஃபாரஸ்டும் சொல்லலாம். அங்க போயிட்டு வந்து நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய வித்தியாசம் தெரியும். சூப்பரா இருக்குல்ல? எப்படி இருக்கு பாருங்க அந்த வியூ. ஈவினிங்கோ இல்ல மார்னிங் டைமோ வந்தீங்கன்னா சும்மா எழில்மிகு காட்சியை நீங்க அப்படியே கண்டு ரசிக்கலாம். ஸோ அடுத்த டூரிஸ்ட் ஸ்பாட்டு நம்ம போட்டிங்லேயே போயிட்டு பார்க்க போற இடம் வந்து பார்த்தீங்கன்னா அரிக்குமேடுன்னு ஒரு இடங்க. ஸோ கரையோரமா எங்களை எடுத்தாந்து விட்டாங்க. அப்படியே இறங்கி கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நடந்தீங்கன்னா காட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அரிக்குமேடுன்னு இந்த இடம் பேருங்க. சோழர் காலத்துல வந்து இந்த அரிக்குமேடு வந்து ஒரு மீனவ கிராமமாக இருந்திருக்குங்க. இங்கிருந்து தான் வந்து ரோம் நகருடன் வாணிபம் நடைபெற்றது என்று அகழ்வாராய்ச்சி தெரிவிக்கின்றது. இந்த கட்டடம் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ மத குருவின் அழகிய வீடு என்று சொல்றாங்க.
இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை புதுச்சேரியில் இருந்த கிறிஸ்து சபைக்கு சொந்தமாக இருந்திருக்கு. இங்க வந்து பாடசாலைகளும் ஓய்வு இல்லங்களும் நடத்தப்பட்டு வந்தன. இந்த கட்டடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடர்ந்த மாந்தோப்புக்கு நடுவுல இருந்திருக்கு. சரி, நாங்களும் போட்டோ ஷூட் வீடியோ ஷூட் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டுங்க. கரைக்கிட்ட வந்து அவருக்கு கால் பண்ண உடனே அவர் போட் எடுத்துன்னு வந்துட்டாரு. அப்படியே நீங்க சன்செட் பார்க்கலாங்க. இங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. வந்துச்சுங்க நம்ம போட்டு. ஸோ நாங்கள் எல்லாரும் ஏறிக்கிட்டோம். எங்களை கடைசியா அழைச்சிக்கிட்டு போற டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு பேர் தான் ரிவர் மவுத் அப்படின்னு சொல்றாங்க. அங்கதான் நம்ம போயிட்டு இருக்கோம். 6 மணி ஆக ஆக சூரியன் மறையிற காட்சி இருக்கே, அந்த சன்செட் காட்சி, அதெல்லாம் நீங்க அனுபவிக்கணுங்க. எவ்வளவு காலம் தாங்க நீங்க சம்பாதிச்சுனே மிஷின் லைஃப் மாதிரி ஓடிட்டே இருப்பீங்க. கொஞ்சம் வெளியில வாங்க, இந்த உலகத்தை பாருங்க, பல இடங்களுக்கு போங்க, அங்க இருக்கிற மக்களை பாருங்க, நம்மளோட எவ்வளவு கஷ்டப்படுற ஜனங்கள்லாம் இருக்கு, அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா ரிலாக்ஸேஷன் கிடைக்குங்க. அதாங்க ரிவர் மவுத் கிட்ட வந்துட்டோம். கப்பல் ஆட ஆரம்பிச்சிச்சு. இன்னும் சில நேரத்துல பயங்கரமா ஆடுன்னு சொல்றாங்க. இங்க ஒரு சுரங்க பாதை கூட இருக்குதான் சொல்றாங்க. 2 கரைக்கு அடியில, ஓகேங்களா, தண்ணிக்கு அடியில ஒரு சுரங்க பாதை இருக்குதான் சொல்றாங்க. இப்ப மூடிட்டாங்களாம். அப்படியே அலை அப்படியே மேலே தூக்கி கீழே போடும். சில டைம்ல பயமாவும் இருக்கும், சில டைம்ல நல்ல த்ரில்லிங்காகவும் இருக்கும். நீங்க நல்லாவே என்ஜாய் பண்ணலாம் இந்த இடத்துல. பர்டிகுலர் ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம், தப்பே கிடையாது. டைமிங் எல்லாம் பக்காவா 1 hour 1.5 hours எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதுவும் எங்களுக்கு வந்து பசங்க வந்து சூப்பருங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கணுமான்லாம் கேட்டாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்க தான் வந்து டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டோம். ஆனா எங்களுக்கு இந்த ரைடு வந்து மறக்க முடியாத ஒரு ரைடா இருந்தது. ஸோ இது எப்பவுமே எங்க மனசுல நீங்க இடம் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். எங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து சொல்றேன் நான். ஈவினிங் 6 o'clock மேல 7:30 டைம் கிடைச்சதுன்னா நீங்க செர்னேட்டி பீச்னு ஒண்ணு இருக்கு, அங்க போங்க. அங்க இன்னும் சீ ஃபுட்லாம் ஃபிஷஸ்லாம் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும்னு சொன்னாங்க. எங்களால போக முடியல, டைம் ஆயிடுச்சுன்னு. ஸோ நான் நைட்டு போய் ஸ்டே பண்ணி மறுநாள் காலைல கிளம்பிட்டோம். ஆனா சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகும்போது ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டோங்க. அரேபியன், இதாங்க அது, அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கு, ஃபேமிலிலாம் அப்படியே என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனா காஸ்ட் கொஞ்சம் ஓவருங்க. ஒரே ஒரு ஃபிஷ்ஷுங்க 1000 ரூபாய் சொன்னாங்க பில்லு போடும்போது. தாங்க நாங்கள் அது கவனிச்சோம். மற்ற ஐட்டம்லாம் காஸ்ட் பார்த்தோம், அந்த சைடு ஐட்டம் ரேட்டு போடாத போதே யோசிச்சிருக்கணும். ஆனால் அதை மறந்துட்டோங்க, பார்க்காம கேட்காம விட்டுட்டோம். தீட்டாங்க. இன்னும் நிறைய ஐட்டம் அது மாதிரி தீட்டிடுவாங்க, பார்த்துங்க, கேட்டுட்டு ஆர்டர் பண்ணிங்க. அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கூட பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. அப்பதான் அடுத்த போற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.